மோர் மிளகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுருங்க. நல்லா ஈரம் போனதுக்கப்புறமா கத்தி வச்சு அதை சின்ன சின்னதாக கீறி விடுங்க. மோர் எடுத்துக்கோங்க. மோரை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவை இதில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க. நாளைக்கு காலையில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். மிளகாய் மோரோட நல்லா கலந்துருக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு துணியில் மாற்றிக்கலாம். ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு துணி வச்சுக்கோங்க. துணியை நல்லா விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகாய் அப்படி பரப்பி போட்டுருங்க. இதை கொண்டு போய் மாடியில் வெயிலில் காய வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக மாடியில் நல்லா காஞ்சிடுச்சிங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதை மறுபடியும் அதே மோரில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. அடுத்த நாள் எடுத்து மறுபடியும் காய வைங்க. வெயிலில் 4 நாள் இல்லை 5 நாள் காய வச்சிட்டிங்கன்னா மோர் மிளகாய் நல்லா காஞ்சிருங்க. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள்.